ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மீன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு மண் சட்டி வச்சு இன்றைக்கி வந்து விறகடுப்பில் தான் நம்ம சமைக்க போகிறோம். அதனால் வந்து மண் சட்டியில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மண் சட்டியில் தான் சமைக்க போகிறோம். மண் சட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம், வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மீன் குழம்பு பொடி இதெல்லாம் வந்து போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இன்றைக்கி அரைச்சி தான் நம்ம வந்து குழம்பே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து தனியாக எல்லாமே போட்டு மசாலாலாம் போட்டு அது வந்து விரட்டி எடுத்து அதுக்கப்புறம் இடையில பார்த்திங்கன்னா அப்படியே சுவரொட்டியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்தோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய சுவரொட்டியாக கிடச்சிது. அதை வந்து இன்றைக்கி தீயிலையே வாட்டி எடுத்தோம். அது டேஸ்ட்டு இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம குழம்ப அரைச்சதை வந்து எடுத்துட்டு குழம்ப வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் பூண்டு மறுபடியும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து ஊற்றி கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி தேவையான அளவு ஊற்றி கொதிக்க விட்றோம். அதுக்கப்புறம் எவ்வளோ புளி வேணுமோ புளி கரைச்சி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா புளிப்பாக வேணுன்னா புளிப்பாக வச்சுக்கிறோம். இல்லை புளிப்பு கம்மியாக வேணாலும் நம்ம புளிப்பை கம்மியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்ருக்க இடையில நான் வந்து மீனுக்கு வந்து மசாலாலாம் பரட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் மசாலாலாம் பரட்டி தனியாக எடுத்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்ச மீன் எல்லாத்தையுமே வந்து குழம்புல போட்டு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மண் சட்டியில் வச்சதுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுவல் தான். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா விசில் இப்படி வருது?